வீடியோ பார்க்க வந்த நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பொள்ளாச்சிலேருந்து ஒரு நாள் பயணமாக பழகப்பாண்டி வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிட்டு இருக்கிறேங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அம்பராம்பளை ஆறு கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆற்றுல பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமாக தண்ணி வருது. பெரிய மழையும் கிடையாது, ரொம்ப வறட்சியும் கிடையாது. நம்ம போகிற வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொல்லங்கோட்டில் தாங்க இருக்குது. பொள்ளாச்சிலேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 கிலோமீட்டர் வரும். நம்ம ஒரு மணி நேரத்தில் அந்த பிளேஸுக்கு போயிடலாம். ஒன் டே ட்ரிப்புக்கு ஒரு நல்ல பிளேஸாக இருக்குங்க. யார் யார் போயிட்டுருக்குன்னா, வழக்கம் போல் நானும் நண்பர் விஜய் 2 பேர் தான் போய்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா, போகிற வழியில் லெஃப்ட் சைடில் மரமெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ரோடு அகலப்படுத்துவாங்க போல். ரோடு இப்போவே பார்க்குறக்கு கொஞ்சம் அகலம், வண்டி போகிறதுக்கு கரெக்டாக தான் இருக்குது. இதுக்கு மேலே அகலப்படுத்த வேண்டிய நீடு என்ன இருக்குதுன்னு தெரில. ரோட்டோரத்தில் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எல்லா மரத்தையும் வெட்டி ரோடு நல்லா பெருசாக போடுறாங்க. மழையும் கம்மி தான், மரத்தையும் வெட்டுறோம். இதுக்கு மேலே நமக்கு ரோட்டு மேலே மரம் வேணும் அப்படின்னா நம்ம பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சு நட்டணும். அந்த ஒரு நிலைமைக்கு வந்துடுவோம். இன்னொரு 14 கிலோமீட்டருக்கு கொல்லங்கோடுக்கு. இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பார்ட்ரு. இந்த பார்டர் முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடையில் ஒரு டீயை போட்டு போகலான்ட்டு வந்திருந்தோம். டீ சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்புறேங்க. இந்த பாலம் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் பார்ட்ரு. பாலத்துக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளா, பாலத்துக்கு இந்த பக்கம் தமிழ்நாடு. இந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா கோவிந்தாபுரம். அதே இதுக்கு நான் ஒரு வீடியோ போடலாம் இல்லை சார், நீங்கள் போடுங்க. இதுக்கு அந்த இதில் வந்ததுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டோ போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 குட்டீஸ் உள்ள இருக்காங்க. ரொம்ப நேரமாக நமக்கு டாட்டா காமிச்சு விளாண்டுட்டு போயிட்டுருக்காங்க. அது ஏதோ ஆச்சரியமாக பார்க்குது. கடிச்சலாமே ஃபிட் பண்ணலாம். சென்டரில் இருக்கிற லுக்கு பாரு. இன்னொரு சென்டரில் பார்த்து நம்மளுக்கு சென்டரை விட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டையே மறைச்ச ஒரு மரம் இருக்குது. ஆனால் இந்த மரத்தை வெட்டலை. இந்த மாதிரி இயற்கையை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சிருக்கிறதுனால தான் கேரளாவை காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லங்கோடுக்கு பக்கமே வந்துட்டுங்க. ரோட்டோட இருபுறமும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வயல்வெளிகள்லாம் இருக்கும். இந்த வயல்வெளிகளுக்கு நடுவிலேயே தண்ணி நிறையா விட்டு இந்த வாத்துகளும் நிறையா வளர்த்திட்டு வராங்க. அப்படியே இந்த என்னதான் வாய்க்கு ஸ்பீடாக வந்தோம்னாலும் இந்த கொல்லங்கோடுக்கிட்ட வரும்போது சடனாக ஸ்பீடை ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இயற்கையோட அழகுலையெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே பொறுமையாக ட்ராவல் பண்ணி போனோம்னா அது ஒரு தனி சுகமாக இருக்குங்க. இங்கே மெயின் ரோட்லேருந்து ஒரு இடத்துல லெஃப்ட் கட் பண்ணணும். ஆக்சுவலாக மேப் படி பார்த்தா நெக்ஸ்ட் லெஃப்ட் தான் கட் பண்ணணும். இங்கே வயலுக்குள்ளே ஒரு அண்ணன் டிராக்டர் ஓட்டிகிட்டு இருந்தார். இந்த கொக்குகள்லாம் நிறையா பறந்துருந்துச்சு. சரி இது வழியாக போகலான்னு இந்த லெஃப்ட்டில் உள்ள வந்திருக்கோம். இவ்வளோ சார் ரோடு. அந்த ரோட்லேயே வந்துட்டு இருந்தோம்னா ஒரு இடத்துல 3 ரோடு மாதிரி பிரியும். அங்கே கலியம்பாரான்னு போட்டிருக்கோம். அந்த இடத்துல ரைட் கட் பண்ணோம். இதுக்கப்புறம் ஒரே ரோடு தாங்க. நம்பர் வந்துட்டாடியா? அதுதான் பாயா, அது வந்துச்சுன்னா சிரமம். அந்த மாதிரி ஏதாவது பேசலாம். ஜி இதான் ஜி, இந்த ஃபால்ஸ் கிட்ட தான் ஜி வந்துட்டோம் ஜி. இதுங்களா? அது ஜி தண்ணி கம்மியாகிற மாதிரி இருக்காதா? அங்கேருந்து வரும்போது தண்ணி ஃபாஸ்ட்டாக வருங்க. நான் நம்பி கிட்டன் பிளேஸ் சொல்லி நம்ம ஃபாலோவர்ஸ் கிட்டலாம் புளி வச்சு கூட்டிகிட்டு வரேன். ஃபால்ஸ்னால என்ன நம்மளுக்கு செருப்பு அடிப்பாங்களே, அதெல்லாம் சூப்பராக இருக்குங்க ஜி.
நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்ல தமிழ்ல வீடியோ போட போறோம். உனக்கு யார் சொன்னாங்க ஃபால்ஸ் இருக்குதுன்னு? அது நான் மலையாளத்தில் தெரியுதா, மலையாளத்தில் படிச்சுக்க வேண்டியதுதான். நியூஸ் போலே தான் இருக்குது உனக்கு. நம்ம போகிற நாள் ஸ்டார்ட் பண்ணியா? ஸ்டார்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். போய நிறுத்த மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆமாய்யா, ஏன் எடுக்கக்கூடாதா? அவங்க நம்மளே பார்த்து நம்ம ஏதாவது ஐயோ, நம்ம வீடியோ எடுக்கணும் ஒரு மீன் பிடிச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ஃபுட்டேஜ் ஐயா. இந்த வீடியோ எடுக்கிற மைண்ட். ஐயோ, பால்பாட்டி ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்குது. ஆனால் இப்படி வளைஞ்சு 10 கிலோமீட்டர் சுற்றி இருக்குங்கய்யா. அது பிஸி. ஸ்ட்ரைட்டாக லெஃப்டா? ஸ்ட்ரைட்டு. காடு தோப்பு அது மாதிரி எது இருக்குது அதில்? அப்படியெல்லாம் இல்லை, அது கம்பி வழி போட்டிருக்காங்க. அவருக்கு இந்த தடம் தான். இந்த மூங்கில் மரம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளம். இதுலேருந்து ரைட்டில் போகணும். உங்கள்கிட்ட சொல்லல, நான் ஃபாலோவர்ஸுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமாங்க, இந்த கரண்ட் கம்பம் வந்து இப்படியே போயிட்டே இருக்குங்க. அது தென்னை மரம், அதுக்கு பக்கத்தில் தென்னை மரம், அது பக்கத்தில் கரண்ட் கம்பம். மூங்க மரம், கீழே மண்ணு ரோடு. மண்ணு கடை. கட் பண்ணிக்கலாம். அப்படின்னா வேலி போட்டு மாட்டாங்க. எங்கே போனாலும் ஒரு ஆஃப் ரோடு வந்துடும் நம்மளுக்கு. அப்புறம் வந்தால் தானே பாரு. தம்முக்கு தம்முக்கு மழை காஞ்சே கொஞ்சம் பைக்கில் மட்டும்தான் வர முடியும் நண்பர்களே. காரில் ஈரில் வந்து எங்கேயாவது சிக்கிடாதீங்க. கார் போகும். பண்ணிட்டேன். ஐயோ, ரோடு கரெக்டாக இப்படி போயிட்டுக்கிறா. ரோடெல்லாம் கரெக்டு தான் ஜி. கூகுள் மேப் ஏதாச்சும் போய் சொல்லாது. கூகுள் மேப் கேட்டு போய் எங்கே செருப்படி வாங்காமல் இருந்தால் சரி. அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. கூகுளை நம்பினோர் கைவிடப்படார். எத்தனை ரஜினி படம் பார்த்துருப்போம். கூகுள் மேப் போட்டு போயா? இல்லைங்க, இதுக்கு ரஜினி சார் படத்துக்கு என்ன இருக்குது சொல்லுவேங்க. பால்பாண்டி வாட்டர் ஃபால்ஸ் நல்லா தெரியுது. இது என்ன ரோடுன்னே தெரில. கூகுள் மேப் சொல்லுதுன்னு நாங்களும் போயிட்டு இருக்கிறோம். ரூட்டு கரெக்டாக தப்பான்னு கூட தெரில. பட் ஆனால் ஃபால்ஸு அந்த லாங்கில் பார்த்தா தெரியுது. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் போயிட்டுருக்கோம். போயா 400 மீட்டர் அது வந்து டக்குன்னு. ஐயோ, யாரோ தோப்புக்குள்ளே போகுதியா? யாராச்சும் கேட்டிருக்கலாம் ஒரு வார்த்தை. கூகுள் மேப்பை ஃபுல்லாக நம்பி போகிறது தப்பியா? லெஃப்டா ரைட்டா? இதுதான் த்ரில்லிங்கான இடம். கூகுள் மேப் எப்படி காட்டுதுன்னு பாருங்க நண்பர்களே. இதுலேருந்து நான் எப்படி லெஃப்டாக ரைட்டான எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபால்ஸ் இங்கேருந்து பார்த்தா கண்ணுக்கு தெரியுது. பட் ஆனால் ஃபால்ஸுக்கு எப்படி போகிறதுன்னு தான் தெரியல. ஏதோ இடக்கு முடக்கா ஒரு காட்டுக்குள்ளே வந்து லாக் ஆகிட்டோம். எப்படி போகிறதுன்னு தெரியல. கூகுள் மேப்பை முழுசாக நம்பி வராதீங்க. ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கிறான் பையா, என்னன்னு தெரியல. யாருமே இல்லை, ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்குதே. உள்ளே கொஞ்சம் தூரம் போய் பாரு. அவன் சொன்ன அந்த வண்டி திறந்தாயா? மழை வருது, நடக்கிற இதே இல்லை. இல்லை, இது கடை இல்லை, வேற தோப்பு. நண்பர்களே, வழி தெரியாமல் திணறிட்டு இருக்கிறோம். இப்போ எங்கே போகிறது என்ன பண்ணுறதுனே தெரியல. தமிழ் ஒரு வீடியோ கூட இல்லையா? இல்லை, தமிழில் ஒரு வீடியோ கூட இல்லை நண்பர்களே. நாங்கள் தான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். பார்த்து ஏதாவது போகிறோம், நல்ல சிறப்பாக பண்ணுங்க. இப்போ தான் மாங்காய் தோப்புலேருந்து ஒரு அண்ணா வந்து சொல்லிட்டு போனார். மேப் போட்டு வந்தோம்னா மேக்ஸிமம் இந்த இடத்துக்கு தான் காட்டுமாமா. ஏன்னா அந்த ஃபால்ஸோட வியூ பாயிண்ட் மட்டும் தான் காட்டுமாமா. ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹிட்டன் ஸ்பாட்டு தான். மேப்பில் சரியாக காட்டுறதில்ல போல். மேப்பில் இன்னொரு இது லொக்கேஷன் இருக்குது, அதை டச் பண்ணிங்கன்னா கரெக்டாக போகுது. எந்த இடத்துல மிஸ்டேக் ஆகிருக்குன்னா, நம்ம ஒரு இடத்துல அந்த மூங்கில் மரமெல்லாம் இருந்துச்சு, அங்கே ரைட் எடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரைட் எடுக்காமல் ஸ்ட்ரைட்டாக அந்த தார் ரோட்லேயே தான் போகணும். ஒரே ரோடு தான். அதனால் அந்த ஒரு மிஸ்டேக் தான் பண்ணிட்டோம். ஒரே ரோடு. கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே மண் ரோடு ஸ்டார்ட் ஆயிரும். ஃபுல்லாக மண் ரோடு நண்பர்களே, பார்த்து போங்க.
என்னையா ஒரே உயிரினங்கள் ஓதப்பட்டது பறக்குது. என்ன ஒரு இடத்துல இருந்து ஒன்று பறந்துட்டு கிடக்குது. வேற ஏதாவது பெரிய மிருகம் வராமல் இருந்தால் சரி. ஒன்றும் வராதுங்க நம்பிக்கை எல்லாம். நண்பரே வந்துட்டாரு. நிறுத்திருக்காங்க பைக்கை போகிறனால பிரச்சனை இல்லை. போன பார்த்து அவனுக்கு முன்னாடி 4 டீம் இருக்காங்க டீமில் எனக்கு தெரியும். ஆமாம் ஐயோ அங்கே பாரு என்னது ஏ கோவிந்த் சாமி நாங்கள் இல்லைடா. ரிட்டன் ஃபால்ஸ்னு கூட்டிகிட்டு வந்து பேசாமல் அந்த பக்கம் போயிருக்கலாம் ஸ்ரீதர் குண்டுக்கு. எவனும் உட்காந்துக்கிட்ட அம்மனும் உட்காரலையா உனக்காக தான் இப்போ விளையாடி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஆமாம் அதெல்லாம் வலிக்குது. ஒரு கையில் கேமரா ஒரு கையில் மேப் போட்டு ரைட். ஆமாம் அதில் 15 ரோடு போகுது. நீ மேப் போட்டு சொன்னால் தான் போகிறக்கு. ஒரே ரோடு தான் போகுது. சென்ட்ரன்ஸ் வந்தாச்சு காத்துராஜா சொல்லுவார். ஏறும் வழி ஏற ஒரு மீன் வரும் வரை காத்திருக்குமாம் தொக்கு. நேரம் காத்திட்டு வா. போயா போ. என்னை இப்படி கூட்டிகிட்டு வந்து இப்படி சாப்பிடிக்கிற உனக்கு என்னைய ரைஸ் இருக்குது. எல்லாம் அந்த ஒரு இதுக்காக தான். வா போகலாம் மக்களே. வந்தாச்சு மக்களே, பக்கத்தில் வந்துட்டோம். தானா ஒன்றும் வரல மக்களே. நான் சிரமப்பட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். கட் பண்ணிட்டியா? கட் பண்ணல. யோ இடையில ஏதோ பெரிய வாய்க்கால் இருக்குதுயா. நம்பி போகலாமாப்பா? ஏப்பா ஏதோ ஆரியா. ஐயோ இதில் கிராஸ் பண்ணி தான் அவனுக்கு போனானுங்க. அது சரி, ரிட்டர்ன் வரும்போது தண்ணி நிறையா வந்துச்சுன்னா எப்படி கிராஸ் பண்ணுறது? இல்லை மக்களே தண்ணியே இல்லைங்க. இது ரோடே இல்லைங்க. என்னை ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துக்கிறாரு. இது தண்ணி போகிற டேமு. வண்டி மேலேயே வச்சுருந்தாங்க. மேலேயே இங்கே நிறுத்திட்டு போகலாங்கறியா ஏற்றிக்கலாங்கறியா? மேலே ஏற்று. இப்போ ரோடு கரெக்டுன்னு நினைக்கிறேன். வேற யாருமே வரல. இல்லைல்ல 2 வண்டி போயிருக்கு. இதெல்லாம் பார்த்து மேலே போகலாமா நம்ம? என்ன போய் பார்க்கலாமா? வேண்டாங்க மக்களே. இங்கே தான் பார்க் பண்ணோம். ஆனால் இங்கேருந்து நடந்து போக சொல்லி தான் அவங்களே போட்டிருக்கு. எடுத்துக்கோ. வெயில் அடிக்கிறாடி வேறு. வந்தோம்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாய்க்கால் மாதிரி இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பைக் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ட்ரெக்கிங் பண்ணி தான் போனோம். நமக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு 3 பைக் வந்துருக்குது. எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வந்து உள்ள ஆல்ரெடி போயிருக்காங்கன்னு நினைக்கிற ஃபால்ஸுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரோடு இருக்குது. வால்வோ சாவோ வலது போட போவா. நான் பார்த்துக்கிறவா, கூகுள் கேட்காதவா. இந்த இடத்துல தான் நம்ம ட்ரெக்கிங்கோட ஸ்கில்லை யூஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நடந்து போனவங்களோட கால் தாரை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அந்த செருப்பு தாரைகள். அதை எவனாவது ஆடு வச்சுட்டு போயிருப்பான் வாயா. இல்லையா, இதை வச்சு தான் போகிறேன். இங்கே வேறு செருப்பு தாரை. அது இப்படி பார்த்தா போகுது. அப்போ ஃபால்ஸுக்கு போகிற ரோடு இதுதான். இது ஒரு யுக்தி. ரூட் தெரியலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. என்னது இது? மினி ஃபால்ஸா? இங்கேயே குளிச்சுட்டு போயிடலாமா பேசாம? இது அப்புறம் இதுக்கு பேர் என்ன? என்னடா சித்தர் தவம் செஞ்ச இடமா? இந்த மாதிரி இல்லை, புகையெல்லாம் இல்லை. பாறை சறுக்கிட்டு வந்து நிற்குது. கீழே கூட வெளியே வளவா. செம்மையா இருக்கு. இந்த இடத்துல இந்த காற்றுக்கு செடியாக செய்கிற சத்தம், அந்த ரிவரில் தண்ணி ஃப்ளோ ஆகிற சத்தம், இதை தவிர வேறு எந்த சத்தமுமே கிடையாது. இந்த ஒரு பயண அனுபவம் வாழ்நாளில் கண்டிப்பாக மறக்கவே முடியாது.
இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்காலுங்க. அதில் தண்ணி போயிட்டுருக்கு. அந்த வாய்க்கால்லேருந்து ஒரு இடத்துல தண்ணி விழுகிறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப இங்கே குளிச்சு வெளியே இருக்காமா யா யானை வந்தால் தெரியும். யானை வராது பூனை வராதுப்பா. மாறிக்கலாம். இங்கேருந்து பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ் தெரியுது. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா ஃபால்ஸ் ரீச் பண்ணிருவோம்னு நெனைக்கிறேன். இருக்க இருக்க டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போறதுனால, யானை வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கொஞ்சம் பயமாவும் இருக்கு. யானை சாணி மிதிச்சா எப்படி நோய் வராது சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்மளே யானை சாணியாக படிப்பு மாறணும் வரும், பாரு. படிப்பு வரும். ஆனால் இதுலேருந்து காடு போகிற வாய்ப்பு இல்லையா? இல்லை இல்லை மக்களே. அப்புறம் எங்க அந்த வந்த காருங்க அவன் அதான் அங்கே திருப்பி இருக்கிறான். ஒரு டைம் போயிட்டாங்க. ஒருவேளை அங்கே நிறுத்தியிருக்கலாம். படுத்து வழி பார்த்தீங்கன்னா, போக போக ஒத்தையடி பாதை மாரி ஆயிடுச்சு. ஒரு வாய்க்கால் விட்டு நடந்து போயிட்டுருக்கிறோம். ஆப்போசிட்ல திடீர்னு ஒரு யானை வந்துச்சுன்னா, தப்பிக்க கூட முடியாது. ஒண்ணு வாய்க்கால்ல குதிக்கணும், இல்ல இந்த பக்கம் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு. அதில தான் குதிக்கணும். ஏன் இருக்கு போ இன்னைக்கு இங்கே வேறு. ஐயோ நிறையா இருக்குதுன்னா அப்போ யானை நிறையா இருக்குமியா. என்னமோ வீடியோ எடுத்துக்கிட்டு ஜாலியாக போகிற. பார்த்தீங்கன்னா அந்த போர்டு வரைக்கும் வந்தேங்க. அது பார்த்தீங்கன்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டு எழுதியிருக்குது. இதுக்கு மேலே வேலை சரிப்படி விடுக்குன்ட்டு திரும்பி போகிறோம். ஏன்னா இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஜெயிலுக்குள்ளே போனாலும் யூடியூப் சேனல் பராமரிக்க ஆள் இல்லை. அதனால் மன்னிச்சிக்கங்க. இந்த பிளேஸ் தெரியாமல் நம்ம வந்துட்டோம். வேறு ஏதாவது பிளேஸு கண்டினியூட்டியாக அப்படியே போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். சீதர்குண்டு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அங்கே போகலாம் வாங்க. அந்த இடத்துக்கு கண்டிப்பாக இன்னொரு நாள் ஒரு டைம் வருவோம் நண்பர்களே. அந்த போர்டு பாருங்கள். எல்லாத்துக்கு காரணம் இந்த போர்டு தான். இதுக்கு மேலே போனால் எதாவது சிக்கலாயிரும். அதனால ரிட்டர்ன் போகிறோம். மன்னிச்சிக்கங்க. அந்த போர்டில் வெறும் மலையாளத்துலேயும் ஆங்கிலத்தில் மட்டும் இருந்திருந்தால் கூட நம்ம மேபி பெருசாக கண்டுக்காம உள்ளே போயிருந்திருப்போம். தமிழ்லேயே தெளிவாக போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே உள்ளே போய் யானை வந்து எங்களுக்கே ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலும் அது மிகப்பெரிய பிரச்சனையாயிரும். அதனால் பார்த்திங்கன்னா திரும்பி போயிட்டுருக்கோம். என்னதான் ஃபால்ஸுக்கு போக முடியலைங்கிற வருத்தம் இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்த இந்த பயண அனுபவமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த பயணத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சீதர்குண்டு வாட்டர் ஃபால்ஸ் போயிருந்தோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா இப்போவே டியூரேஷன் ரொம்ப அதிகமாக போச்சு. இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றிகள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பார்ட் டைம் ட்ராவலர் சிவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.